من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா காலத்திற்கு காலம் சில நபிமார்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் இது, தவறான வழிமுறைகள் இதுவென்றெல்லாம் பிரித்து பிரித்து நமக்கு சொல்லிக் காட்டி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இறுதியாக இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிகள் நாயகத்தினுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக பலவிதமான வழிகாட்டுதல்களையும் மிக அருமையான முறையில் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரா நபாயிலே பேசுகின்ற நேரத்தில் வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். வஜஅல்னல் லைல லிபாசா, இரவு நேரத்தை உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லி சூரா நபையிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். தூக்கத்தை ஓய்வாக ஆக்கியிருக்கிறோம், இரவு நேரத்தை ஆடையாக ஆக்கியிருக்கிறோம். பொதுவாகவே தூக்கம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஓய்வு எடுப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம். இதே நேரத்தில் இரவு நேரத்தை ஆடையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இரவு நேரம் என்பதும் நாம் ஓய்வுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம். இரவுல தான் தூக்கத்தை பொறுத்தவரையில் இரவு நேரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை இந்த இரண்டு வசனங்களும் மிக அருமையாக தெளிவுபடுத்துகிறது. இந்த இரண்டு வசனத்தோடு சேர்த்து இஸ்லாமிய மார்க்கம் மிக அருமையான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கிறது. அது என்ன வழிகாட்டுதல் என்றால், இரவு நேரத்தை ஆடையாக ஆக்கியிருக்கிறோம், தூக்கத்தை ஓய்வாக தந்திருக்கிறோம் என்று சொன்ன இறைவன் தூக்கம் நல்லா போகக்கூடிய ஃபஜ்ர் நேரத்தில் சுபஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகையையும் தந்திருக்கிறான். என்ன விஷயம் வழங்கணும் என்று கேட்டா, தூக்கத்தை இரவு நேரத்தை ஆடையாக ஆக்கியிருக்கிறோம், தூக்கத்தை உங்களுக்கு நிம்மதியாக ஓய்வாக ஆக்கியிருக்கிறோம். இந்த ரெண்டையும் சொன்ன இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா, தூக்கம் எப்ப ரொம்ப டயர்டான மாதிரி தூங்குறதுக்கு உள்ளம் சொல்லுமோ அந்த நேரத்தில் 2 ரக்காத் எழும்பி தொழுதுரு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரையில் பெரும்பாலான மக்கள் இந்த தொழுகையில் பொடுபோக்கு காட்டுவார்கள். இதை பற்றி பல தடவைகள் எத்தனை முறைகள் பேசினாலும் ஃபஜ்ருடைய சுன்னத்தினுடைய முக்கியத்துவம் என்பது, ஃபஜ்ருடைய தொழுகையின் முக்கியத்துவம் என்பது நம்மிலே நிறைய பேருக்கு அதை நாம் அறியாமல் அல்லது அறிந்தும் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். வீடுகளில் தொழக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, பள்ளி வாயிலுக்கு வந்து தொழக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் ரொம்பவே பொடுபோக்காக இருப்பார்கள். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தொழுகை தொடர்பாக இஸ்லாம் வலியுறுத்திய செய்திகளை பார்க்கிற நேரத்தில் வேறு எந்த தொழுகைக்கும் இந்த அளவுக்கு வலியுறுத்தல்கள் சொல்லப்படவில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்கு, ஃபர்து தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதிலையும் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை தொடர்பாக இஸ்லாம் அதிகமான செய்திகளை சொல்லி, ஆர்வமூட்டக்கூடிய செய்திகளை சொல்லி, இது எவ்வளவு முக்கியமான ஒரு தொழுகை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனா நம்மள நிறைய பேரை பாத்தீங்கன்னா நைட்டு 12 வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருப்பான், 1 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்த தூக்கம் போற டைமே தெரியுமா? மனிதனுக்கு இயல்புல என்னன்னு கேட்டா 12 மணிக்கு மேலதான் தூக்கமே ஆரம்பிக்கும், சரியான நிம்மதியான தூக்கம். அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் மனிதனை எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? அதுக்கு மேல தூங்கி ஒரு 5 மணி 4:30 மணி ஆகிற நேரத்தில் இப்ப எலும்பி 2 ரக்காத்து தொழுன்னு வச்சிருக்கிறான். அப்ப யாரெல்லாம் எலும்பி தொழுகிறாங்களோ அவர்கள் முஃப்லிஹீன்கள், வெற்றி பெற்றவர்கள். யாரு அந்த நேரத்தில் போத்திட்டு படுத்துறானோ
அவர்கள் பாவிகள். அல்லாஹ் எங்க சோதிக்கிறான் விளங்குதா? லுகருக்கு வந்து 4 ரக்காத்து தொழுகிறது பெரிய விஷயம் அல்ல. எல்லாருக்குமே செய்ய சாதாரணமான முடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். இது செய்யறது பெரிய கஷ்டமா? அசருக்கு 4 ரக்காத்து, அசருக்கும் இதே மாதிரி பல வலியுறுத்தல்கள் இருக்குது. அசருக்கு 4 ரக்காத்து வந்து தொழுகிறோம். இது கஷ்டமான காரியமா? ஆனா நிறைய பேர் அசர் தொழுகையிலையும் பொடுபோக்கு விட்டுருவான், லேசான ஒரு வேலை. ஆனா அதுலயும் என்ன செய்யறோம்? தூங்குறதுக்குரிய நேரமாக இந்த 2 நேரத்தையும் தான் வச்சுக்கிடுவாங்க. அசர் நேரம்னா நல்லா தூக்கம் போகும். அதே மாதிரி மகரிபுடைய தொழுகை இருக்குது. அதுல பெரும்பாலும் எல்லாரும் பெரும்பாலானவங்க கலந்துக்கிடுவாங்க, தொழுகையாளிகள். தொழாதவன் மகரிபையும் தொழ மாட்டான், லுகரையும் தொழ மாட்டான், அசரையும் தொழ மாட்டான், அது வேற. தொழுகிறவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகரிபு தொழுகை இஷா தொழுகைக்கு தொடர்ச்சியாக வந்து விடுவார்கள். இதே நேரத்தில் டயர்டால நான் ஃபஜ்ர் தொழ வரலன்றுவாங்க. அப்ப பொடுபோக்கு வேண்டும் என்று செய்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக விளங்குகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூ தர்தாவுடைய மனைவி, அவங்க சொல்றாங்க, தகல அலைய அபூ தர்தா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கோவத்தோட எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. புருஷன் வந்து ரொம்ப கோவத்தோட வர்றாரு. வந்தவர்கிட்ட இவங்க மனைவி கேட்கிறாங்க, ஃபகுல்து, நான் அவரிடத்தில், மா அக்லபக, நீங்க ஏன் ரொம்ப டென்ஷனா கோவத்தோட வர்றீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஃபகால வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா அரிஃபு மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் இல்லா அன்னஹும் யுஸல்லூன ஜமீஆ, நபிகள் நாயகத்துடைய இந்த உம்மத்துல நிறைய விஷயங்கள்ல பொடுபோக்காக இருக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியல, ஜமாத்து தொழுகளை மட்டும் கரெக்டா இருக்கிறாங்க. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு விளங்க, எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலேயும் சஹாபாக்கள்லயும் மற்ற மற்ற விஷயங்கள்ல, இபாதத்துகள் விஷயங்கள்ல ஒரு சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறது, சுன்னத்தான ஒரு தொழுகை தொழுகிறது, இது மாதிரி விஷயங்கள்ல அவங்கள்ட்டையும் விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது. ஆனா இவர் அந்த கோவத்திலாம் பேசுறார். எந்த கோவத்துல? மத்த சுன்னத்துகளை எல்லாம் கண்டுக்காம இருக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியல, இதை மட்டும் கரெக்டா பேணி கொள்றாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் தொழுகையை ஜமாத்தாக தொழுவதை விட்டுவிடவில்லை. அது எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, டைமுக்கு டாங்கு பாங்க சொல்லிட்டு வந்து நின்றுவாங்கன்னு விளங்குது. இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சுபகுடைய தொழுகையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதாக சஹாபாக்கள் சொல்ல, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. என்னன்னு கேட்டா, தொழுகையை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தி. லக்கது ராய்துனா மா யதகல்லஃபு அனி ஸலாத்தி இல்லா முனாஃபிகுன் கது உலிம நிஃபாகுஹு, தொழுகைக்கு வராம அல்லது தொழுகையை புறக்கணிக்க கூடியவனை நாங்க பார்த்திருக்கிறோம். அவன் யார் தெரியுமா? முனாஃபிக்க தவிர வேறு யாரும் இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல தொலை வராம இருந்தா இவன் வராம இருப்பான், முனாஃபிக்கு தான் வராம இருப்பான். நான் நெஞ்சில கசடை இருக்கிறவன் தான் வராம இருப்பான், நிஃபாக்குடைய தன்மை இருக்கிறவன் தான் வராம இருப்பான். முனாஃபிக்கின்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்கல்ல, அவங்களை தவிர மிச்ச எல்லாருமே என்ன செய்வாங்க? தொழுகைக்கு வந்துருவாங்க. முனாஃபிக்கீன்கள் மட்டும் ரசூலுல்லாவை ஏமாத்திக்கிட்டு அல்லாஹ்வை ஏமாத்துறதாக நினைச்சுக்கிண்டு நாங்க முஸ்லீம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க மட்டும்தான் வரும். அப்ப என்ன விளங்கு தெரியுமா? எவனெல்லாம் சுபஹு தொழுகைக்கு வரலையோ அவங்க எல்லாம் முஸ்லீம் மாதிரி நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். சுபஹு தொழுகையை விட்டுக்கிட்டு ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகுறது அது மனித இயல்பு. ஆனா தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் இந்த பள்ளி மட்டும் இல்ல, எந்த பள்ளியை நீங்க போய் பார்த்தாலும், இந்த பள்ளியாவது தௌஹீது பள்ளிகளையாவது கொஞ்சம் வயசுக்கு வந்த பிள்ளைகள் எப்பயாவது இளம் வயசு பொடிய மாறாவது தொலை வர்றாங்க. மற்ற பள்ளிகளை தப்லீக் சகோதரர்கள் பள்ளியெல்லாம் எடுத்து போய் பாத்தீங்கன்னா எப்பயுமே 50க்கு மேற்பட்டாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் வேணும்னா என்ன செய்வாங்க? பொடியமா அந்த கஸ்ல வந்தாக்கள் இருப்பாங்க. கஸ்ல புடிச்சு வாப்பா தொழுக இழுத்து எடுத்துட்டு வந்துருவாங்க. ஜமாத்துல தப்லீக்ல அந்த குரூப்ல 2 பேர் வேணும்டா இருப்பாங்களே தவிர மிச்ச எல்லாரும் 50க்கு மேற்பட்டதுகள் தான் இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தொழுகைண்டா ஃபஜ்ர் தொழுகைண்டா அப்ப வயசாளிகள் மட்டும்தான் தொழணுமா? அப்ப யாரெல்லாம் இந்த ஃபஜ்ர் தொழுகை தொழலையோ அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக்காக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். சொல்றவரே என்ன தொடர்ச்சியாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, நோயாளிகளும் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்க. நோயாளிகளே 2 பேர துணையோட தொழுகைக்கு வந்துருவாங்க. 2 பேரை பிடிச்சி ஒருத்தர கையில வலது கையையும் இன்னொருத்தர தோல்ல இடது கையையும் போட்டுக்கிட்டு அப்படி தொங்கிக்கிட்டே வந்து தொழுவிட்டு போயிருவாங்க.
அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பார்க்கிறோம். அப்ப சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர் சொல்றாரு, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமனா சுனனல் ஹுதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு நேரான வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த நேரான பாதைகள்ல சிறந்த வழிகாட்டுதல்கள்ல ரொம்ப முக்கியமான வழிகாட்டுதல் எது தெரியுமா? பாங்கு சொல்லக்கூடிய பள்ளிவாசல்ல போய் தொழுகிறது. இந்த அறிவிக்கக்கூடிய நபி தோழர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் எது? பாங்கு சொல்ற பள்ளியில போய் தொழுகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப வீட்டுல தொலைலுமா? ஆதாரத்துக்கா சஹாபி சொன்னது ஆதாரமாகாது. ஆனா இவர் என்ன ஆதாரம் வைக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லல. என்ன சொல்றாரு? நபிகள் நாயகம் எங்களுக்கு ஒரு நேரான பாதையை காட்டினார்கள். என்ன பாதை? பள்ளிவாசல்ல போய்தான் தொழணும். பாங்கு சத்தம் கேட்கிற தூரத்தில் உள்ளவங்க பள்ளிவாசல்ல போய்தான் தொழணும். கேட்டா கொஞ்சம் பேர் பதில் வச்சிருப்பாங்க, நாங்க தொழாம இருக்கலையே, நாங்களாம் வீட்டுல சொல்லத்தானே செய்யறோம். சில ஆட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தூரத்துல இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு வஜ்ர் தொலைக்கு வந்து நிக்கிறான். பக்கத்துல இருப்பாங்க, நல்லா தூங்கி எழும்பிட்டு வீட்டுல தொழுதோம் அப்படிம்பாங்க. அப்ப முதல்ல இந்த காலத்துல இந்த பதிலே சொல்லேலுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல சொன்னாவது ஏத்துக்கலாம். ஏன்? பாங்கு சத்தம் கேட்கல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பிலால் சொல்லுவாரு, 4 வீட்டை தாண்டி போகாது அப்படின்னு வச்சுக்கிருவோம்.